இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோல சபேஷனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்ற விஷயத்தை, இப்படி ஒரு விஷயத்தை கிஃப்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான பின்னணி என்னன்றதை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த வாரம் ஜட்ஜஸா வந்திருக்காங்க அதுக்கான அப்டேட் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி டாப் ஷோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷோ சொல்லலாம். அதாவது சீசன் 5 இது சீனியருக்கான லெவல் அப்படின்னு விஷயம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களோட திறமையை தனித்தனியா சூப்பரா ஒவ்வொரு வாரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு புது புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா புது புது நேம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் கொண்டாட போற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது திருவிழா ரவுண்ட் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இப்ப ஜட்ஜஸா வந்திருக்கவங்க கிட்டத்தட்ட 4 பேர் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் வீக்ல சைந்தே மேம் வந்து இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. இந்த வாரம் புதுசா 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு புஷ்பவனம் சார், இன்னொன்னு கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லலாம். அது போக எப்பயும் போல ஸ்ரீனிவாசன் சார் பிளஸ் ஸ்வேதா மோகன் அவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் இந்த திருவிழாக்கான ரவுண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ கண்டிப்பா தெரியும். ஸோ அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல சபேஷன் ஒவ்வொரு வாரம் சூப்பரா அவரோட தனித்திறமையை வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வாட்டியும் இவருக்கு கிஃப்டா கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம ஊஞ்சல் வச்சு சூப்பரா ஜாலியா ஆடிட்டு இருப்பாங்க. 2 பேர் பேரா பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அவர் கூட சேர்ந்து ஹரிஷ் பிளஸ் சபேஷன் அப்படின்ற மாதிரி 2 காம்போல பாடிட்டு இருக்காங்க மாதிரி தான் அந்த ஸ்கிரீன் பார்க்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சுஷாந்திகா பிளஸ் அபிஷேக் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பாடியிருப்பாங்க. அதே ஃப்ரேம்ல அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஷவர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த வகையில சபேஷனுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரவுண்டு வேற லெவல் சூப்பரா கண்டக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த ஸ்ரீனிவாசன் சாரே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இவங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஆரவாரத்தோட பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 1 vs 1 அப்படின்ற வகையில இந்த வாட்டி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய சிங்கிள் பசங்க டீமும் ஜாயின் பண்ணி சரிகமபால வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஜாலியா ஈவென்ட் மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்ற கேம்ஸ் மாதிரி பார்க்கும்போது தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீனிவாசன் சார் வேஸ்ட் எல்லாம் மடிச்சு கட்டிட்டு வந்து அவரும் பர்ஃபார்மன்ஸ்ல களத்துல இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கிளியராகவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? சபேஷன் இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்றத பத்தி உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.